குவைத் தமிழ் சங்கத்தின் இந்த வருடத்திய, அதாவது 2006-2007 வருடத்திய இரண்டாவது நிகழ்ச்சி இது. இரண்டாவது நிகழ்ச்சி என்றாலும் இதில் பல முதல்கள், அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அது நிறைய இருக்கு. முதலா நம்ம குவைத் தமிழ் சங்கம் ஆரம்பிச்சு அக்டோபர் மாதத்தோட ஒரு வருஷம் முடியுது. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, போன வருஷம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை பிரகடனப்படுத்தி அதை இந்திய தூதரகத்தில் கொடுத்தோம். அப்புறம் இந்திய தூதரகத்தோட ஒப்புதல் லெட்டர் நமக்கு வந்து அக்டோபர் கடைசியாக கிடைச்சது. அப்படி பார்த்தா ஏறக்குறைய இந்த வாரம் நம்முடைய முதல் ஆண்டு நிறைவு விழா. நம்மளோட முதல் நிகழ்ச்சி 2005 முதல் நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நடந்தது. அந்த நேரத்தில் தான் இந்திய தூதரகத்திலையும் சில மாற்றங்கள் நடந்தது. நம்மளுடைய பழைய தூதர் சென்றிருக்கு, அப்புறம் புது தூதர் நியமிக்கப்பட்டார். அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து ஆக்சுவலி நம்ம இந்திய தூதரகத்திலிருந்து யாருமே வர முடியல. இருந்தாலும்
ஆரம்பிக்கணும், நம்ம அந்த முயற்சி எடுத்துட்டோம், அதனால கண்டிப்பாக அதை முடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து டிசம்பர் மாதம் அந்த ஃபங்க்ஷன் வச்சோம். ஜனவரியில் அமீர் மறைவினால நம்மளோட ப்ரோக்ராம் நமக்கு சரியாக வைக்க முடியல. தென் when we had the Comedians function, we invited the pastor, but அன்னைக்கு அவருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வேலை இருந்தது, அதனால் வர முடியல. Then our சார்பாக மிஸ்டர் சந்தோ ஃபங்க்ஷன் சொன்னார். He had really given us very good encouragement all the time. முதல் பார்த்தா His Excellency மிஸ்டர் கணபதி நம்மளுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருது, இதுதான் முதல் தடவை. உங்க சார்பில் அவரை வரவேற்கிறதுல முதல்ல அவரை நம்மளோட கோயில் சபைக்கு வரவேற்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். நிறைய என்ஜினியரை நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஊர்ல எல்லாரும் என்ஜினியர் அப்படின்னு பட்டப்பேருக்கு முன்னாடி போட்டுப்பாங்க. நார்த் அமெரிக்காவில் இந்த என்ஜின் ரயில்வே என்ஜின் டிரைவர்ல என்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஆனா நான் முதல்ல பார்த்த ஒரு டாக்டர் என்ஜினியர் மிஸ்டர் மௌலி தான். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மளே வந்திருக்காரு, பேச போறாரு, நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்க போறாரு. இந்த ஸ்பீச் அவர் அடிக்கடி இந்த மாதிரி ஸ்பீச் அடிக்கடி அவர் இந்தியாவில் செஞ்சிருக்காரு. அதுக்கு எல்லாருமே டாக்டர் தெரப்பி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. தெரப்பின்னா யார் பண்ணுவாங்க? டாக்டர் தான் செய்வாங்க. ஸோ டாக்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் we could have, and that medicine is going to be given by an engineer, Dr. Mowli. அதுவும் ஒரு புத்தகம் பாருங்க. குவைத்துக்கு முதல்ல வராது, கல்ஃபுக்கே இந்த ஏரியாவுக்கே மிஸ்டர் மௌலி இதுதான் முதல் தடவை வராது. ஸோ இன்னொரு முதல் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வரவேற்புகள். இன்னும் முடியலைங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்னும் முடியல. இன்னைக்கு முழுக்க நம்ம அங்கத்தினர்களே எழுதி இயக்கி நடித்து தயாரித்து ஒரு சின்ன தமிழ் டிராமா போட போறோம். குவைத் தமிழ் சங்கத்தோட ஃபர்ஸ்ட் டிராமா இதுதான். இதுக்கு ஆனந்தம், ஒரு ஆனந்தம், இது ஆனந்தம் பேரு. நீங்களா நினைக்கலாம், ஒரு ஆனந்தமே முடியல, 3 வருஷமா வந்துட்டு இருக்கு, இவங்க 2 ஆனந்தம் நினைக்கிறாங்களே. கவலையப்படாதீங்க, உங்களை சிரிக்க வச்சுட்டு 45 நிமிஷத்துல இந்த டிராமா நாங்கள் முடிச்சிட போறோம். முதலா இதை ஏற்றி இருக்கிறதும் நம்மளோட செக்ரட்டரி டாக்டர் ரவிக்குமார், அவருடைய முதலுக்கும் இந்த நன்றி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி, என்னுடைய வரவேற்புகள், என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு கவனிச்சிங்களா, தமிழ் சங்கத்தில் முதலா நாங்கள் 2 இளம் செல்வங்களை மேடை ஏற்றினோம். இன்னைக்கு தொகுப்பாளர் வந்தாங்க. தமிழகமே மறந்து போச்சு பாவாடா அப்படின்னு. ஆனா இந்த 2 குழந்தைகளும் இன்னைக்கு அந்த பாரம்பரியத்தை நினைப்பூட்டுற வகையில அந்த பாவாடாவுடைய போட்டி வந்து தமிழ பேசுறது இந்த தமிழ் சங்கத்துக்கு இதே முதல் தடவை. வெயிட் பண்ண முடியல. அப்புறம் நீங்க கூட வாங்க, என்ன பரவாயில்ல, மாற்று திருநாள் இந்த 2மே இந்த வாரம் வாங்க, அப்படி கூட வரப்போறது மிகப்பெரிய சிறப்பு. குவைத் தமிழ் சங்கம் இந்த ஓராண்டு நிறைவு நாளை ஓராண்டு நிறைவு நாளை தீபாவளி நன்னாளை, நோன்பு திருநாளை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த ஒன்றே ஒன்று அடிய கட்டணம் தரக்கூடிய இது கண்டுபிடிச்சது தமிழண்டா. ராஜா ஆவாது வாசலுக்கு நம்ம யூஸ்வல் இதை எடுத்துக்கோ.
அப்படின்னு 5வது பக்கம் வசனத்துல இருக்கும். தெளிவா பேசுடா. ஒழுங்கா பேசுறா. யாரு பிராந்தி கொடுத்தது? சீ, பிராந்தி கொடுத்தது. தேவி, நான் சொல்லல அடிக்கடி வில்லேஜ் சப்ஜெக்ட் படம் பார்க்கறாங்க. பாரு தெளிவா பேசுறாங்க. சரி சரி ஓகே. பிரியா, எனக்கு இந்த ரொம்ப நாளா ஒரு கேட்கணும்டா. என்னடா அது? உங்க வீட்டுல அழகான தங்கச்சி யாராவது இருக்காங்க? இல்லையே. அழகான மச்சிஞ்சி கண்டிப்பா இல்லடா. அப்புறம் ஏன்டா எங்க வீட்டு பக்கமே வரவிட மாட்டேங்க? அடா பாவி, இத நேராவே கேட்டுக்கலாமே. சொல்றேன் கேட்டுக்க. ஒரு தடவை போதையில நீ கண்ணை உருட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குன்னு தெரியாது, நான் கொண்டாடிட்ட சொல்லிட்டேன். அதுல இருந்து வர்றவங்க போறவங்க எல்லாம் உருட்டி உருட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் அப்புறம் என்ன, போன வாரம் இந்த கேபிள் டிவி பணம் வாங்க வந்தான்ல அவனை, இந்த சந்திரமுகி ஜோதிகா இல்ல, சந்திரமுகி ஜோதிகா அவளை மாதிரி உருட்டி உருட்டி பார்த்து அவன் மயக்கமாயி ஒரு கலவரமாயி போச்சுன்னா பாத்துக்கிய. ஆமா தேவி, இப்படியா இருக்கப்ப வீட்டு பக்கம் வாயேன். ஆஹா, நான் ரொம்ப பிஸி. தப்பிக்கிறாண்டா. அதெல்லாம் விடு. நீ ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருந்த? நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்லிட்டு. இவனை பார்த்தா அந்த அடையாளம் தெரியுதா? சுத்தமா தெரியல. ஒன்றும் இல்லை. அட போடா, ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்கிறா. அதுக்குதான் ஒரு நல்ல புரோக்கரா பார்த்துட்டு இருக்கேன். வருது, கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதே கேள்விதான் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி சித்தப்பா கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாரு? என்ன சொன்ன தெரியுமா? இல்லாத ஒண்ணு வரும்போது இருக்கிறது ஒண்ணு போயிடும் அப்படின்னாரு. ஒண்ணும் புரியல. எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் தாண்டா தெரிஞ்சது அவர் போயிரும்னு சொன்னது நிம்மதி. ஏன்டா அவனை பயமுறுத்துற? பாவண்டா அவன். புரோக்கர் கிடைச்சதும் சொல்றேன், நீங்க 2 பேரும் தான் வர பொண்ணு பார்க்கறதுக்கு. நம்ம கண்ணு முன்னாடியே தலையை கொடுத்து மாட்டணும்னு இருந்தா விதி யாரு விட்டுச்சு? ஏய், சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காரு. வாடா, ஆரம்பிடா. நம்ம பதிலே முதல்ல இப்ப தொடரலாம். ஏன் முடிஞ்சுச்சு? உனக்கு தெரியுமா? என்னடா? கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது கூட கூட்டிட்டு போவாங்க கேள்விப்பட்டு. ஆமா, இவன் தலைவர் பார்க்கறதுக்குலாம் கூட கூட்டிட்டு போறான். அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த அணைய போற நேரத்துல விளக்கு பிரகாசமா எரியுது இல்ல, அதே மாதிரிதான் இப்ப அவனும் எதுக்கு யார கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கான். ஏதோ தாலி கட்டினதுக்கு அப்புறம் மற்றவங்க கூப்பிடுறத நிறுத்திட்டாச்சு. ஏன்டா நீங்க வேற என் வயசுல போட்டீங்க? நானும் புரோக்கரை காணவே பார்த்துட்டு இருக்கேன். என்னது புரோக்கரா? எந்த புரோக்கர்? வழி, அவர் நீ நினைக்கிற மாதிரி புரோக்கர் இல்ல, வெறும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற புரோக்கர் தான். வேஸ்டா. தேவி செகண்ட் இன்னிங்ஸ் ஆடணும்னு ஆசையோ என்னமோ. ஏய், இருடா, முட்டாளியா அவனை கலப்பி விட்டு போல இருக்கு. இருடா,
பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா யாரும் லோக்கல்லே நம்ப மாட்டா. உனக்கு தெரியுமா என்னது கல்யாண வயசுல இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பொங்கலும் நீங்க போட்டி போட்டுக்கிட்டு ஜாதகம் பண்ணிருக்காங்க. பாத்துக்கா சாயந்தரா ரொம்ப ஓவர் இருக்கு. அதுதான் நானும் சொன்னேன். இந்த மிஞ்சின ஜாதகத்தை எல்லாம் தெரிந்தவர்களுக்கு கொடுத்து கொடுத்து கடைசியில that became my profession. அதுதான் டாக்டர் நடந்தது. என்னது டாக்டரா? டேய் இந்த ஆள் அடிக்கடி லொகேஷனே மறந்து பேசுறாரு. இவரை நம்பி பொண்ணு பார்க்க போகிறேன். பாவம் வழுதி அவன் பேசுறதா கொஞ்சம் லூசு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தொழில ரொம்ப சுத்தம். ஓஹோ கல்யாணம் சார், நீங்க தான் நம்ம தேவிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கொடுக்கணும். சார் 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 எங்க சரக்கையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அதுல எப்போதும் நாங்க சியர்ஸ் சத்தம் மட்டும்தான் கேட்கணும். ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. அவன் எப்போதும் சியர்ஸ் சொல்லாவே இருக்க. என் கையில ஒரு கிளாஸ் இடம் இருக்கு. இடமா கல்யாணம் சார் சிட்டி லிமிட்லயே அவுட்டுங்க. கண்டிப்பா இங்க இல்லப்பா. ஏன்டா நீ வேற நீங்க சொல்லுங்க. எனக்கு சம்மதமாக சொல்லு. 2 நாள்ல பொண்ணை பார்க்க எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். கல்யாணம் சார் 2 நாளுக்கு ரொம்ப அதிகம் சார். 2 மணி நேரம் 2 இதற்குள்ள செகண்ட் கூட கேட்டா இப்போ எனக்கு சந்தேகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு இவனை பார்த்தாலும் கல்யாணத்துக்கு கேட்கிற மாதிரி தெரியல. அவனும் கல்யாணம் பேரை வச்சுக்கிட்டு கேரள வெள்ளத்துல தமிழ்நாட்டுல தலையேற்ற மாதிரி பேசுறது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. வேகமாவே கல்யாணத்துக்கு பொண்ணை பார்க்க எல்லா ஏற்பாடும் பண்றேன். வெரி குட். நீங்கள்லாம் தயவு செய்து ரெடியா இருப்பாங்களா? ஓகே வாங்க, நாங்க எப்போதும் ரெடி. கிளம்பலாம். ஆல்வேஸ். ரொம்ப சாரிங்கம்மா. பயங்கர டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம்மா. அதுதான் லேட் ஆச்சு. சரி நீ ஒட்டு சமயம் கிடையாதுக்கு எப்படி டூ இன்ட்ரடக்ஷன். அம்மா இவன் தான் தேவி பிரசாத். உங்க வீட்டு பரிசால மாப்பிள்ளை சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்ஃபோசிஸ்ல பெரிய வேலையில இருக்கிறார். மாப்பிள்ளை இவன் தான் குழந்தை உன்னோட அப்பா. இவங்க பாப்பா உன்னோட அம்மா. ஆமா இவெல்லாம் வந்திருக்காது இல்லையா? மாப்பிள்ளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். வழுதி இது பிரியா. நீங்க இப்படி ஃப்ரெண்ட்ஸோட கூட சேர்த்து பார்க்கும்போது எனக்கு இதோட கல்யாண நாட்கள் தான் ஞாபகம் வருது. இப்படின்னா நானும் பொண்ணு பார்க்க கூட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து போவேன். மாமாவுக்கு மலரும் நினைவுகள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையா இருக்குமே. என்ன ஆச்சு சொல்லுங்க. என்ன ஆச்சா போன இடத்துல துணைக்கு வந்தவங்க எல்லாம் போச்சு. ஏன் சரி பப்பி சரி. அம்மா மேற்கொண்டு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றது, கடைசியில எப்போ ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு பார்க்க போடுறாலும் என்ன ராசிக்காக அப்புறம் அப்புறம் ரொம்ப சோகமான 4 வருஷம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 4 வருஷம் கஷ்டம்.
கடைசியில என்னோட நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு என்னோட புரோக்கர் இதை போட்டு பார்க்குற புரோக்கர் இருக்கார் இல்லையா அவரோட பொண்ணு பாப்பாவே கல்யாணம். உங்க பின்னாடி இப்படி ஒரு சோழமா கடைசியில கல்யாணம் ஆயிடுச்சுல. அட நானும் அதைத்தாங்க சொல்றேன். ஆமா, பாப்பாக்கும் குழந்தைக்கும் கல்யாணம்னா நிச்சயமா போலீஸ் வந்திருக்கணுமே. அட ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பாலிய திருமணம் சட்டவிரோதமானது. தம்பி, நீ ரொம்ப தான் தமாஷ் பண்ற. எனக்கு கல்யாணம் நடந்தது எப்போ தெரியுமா? 25 இயர்ஸ். 25 வயசு. எங்க அப்பா போலீஸ்ல ஏட்டு. அதனால you understand? போலீஸ் ஏட்டோட பையன்பா. சார், உங்க வீட்டுல பாப்பா குழந்தைன்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு கண்மணி பூங்காவே இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்க பொண்ணோட பேரும் வித்தியாசமா தானே இருக்கணும். கேட்டுக்க ராஜா. ஆமா, இந்த குழப்பமே வேண்டாம் தான் அப்பவே என் பொண்ணுக்கு அம்மான்னு பேர் இருக்கு. என்னது அம்மாவா? அதுலதாங்க பிரச்சனையே இருக்கு. இதுல என்ன பிரச்சனை? ஓ, உங்க பேத்தி அவங்க அம்மா பார்த்து அம்மா அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடணும். நீங்க மாப்பிள்ளைக்கு யாரு? அம்மாவோட அப்பா, தாத்தா முறையாகுது. நீங்க தாத்தாங்க, பாப்பா மாமியோட போட்டு குழப்பானே. என்னடா இது? ஆமா, பாப்பா என்ன ஒன்றும் பேசாம இருக்காரு. தேவி, வாடா வாடா. அவனுக்கு மறந்துட்டோம். இப்ப வாரி ஏனாவது வந்தது உங்களுக்கு. பேர்ல என்ன இருக்கு? எனக்கு பொண்ணுக்கு என்ன பிடிக்க வேணாமா? ரொம்ப கரெக்ட் தம்பி. நீ போய் குழந்தைய கூட்டிட்டு வா. என்னது? நீங்க தான் இங்கே இருக்க? அதுவும் யார் குழந்தை? குழந்தைன்னு சொன்னது குழந்தையோட குழந்தை. ஆமா, முதல்ல கல்யாணம் பண்ண வர சொல்லுங்க. கல்யாணம் சார், உங்க பொண்ணுக்கு வந்திருக்கா? சொல்லவே இல்ல. சார், ஏய், அதுக்கு பொண்ணை பார்க்கணும்னா இவளெல்லாம் தம்முன்னு இருக்க சொல்லு. ஏன்டா என் வாழ்க்கையோட விளையாடுறீங்க? இந்த நேரம் பேசாம இல்லடா. பொண்ணு பார்க்கணும். கொண்டு வந்துருவாங்க. ஆ, வந்துருவா. ஒன்று வந்தாச்சு. நல்லா மூக்கம் முடியுமா? நெக்ஸ்ட் வீக் கலெக்ஷமா இருக்கா? நல்லா பார்த்துக்கோ. ஏய், ஃப்ரண்ட்ல வந்து நல்லா பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்றா. அவன் தான் சிம்பாலிக்கா சொல்லிட்டானே. பொண்ணை கேளுப்பா. என்னம்மா, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? அப்பா, எனக்கு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம். வேணாமா? இந்த குழந்தையோட வாழ்க்கையில நடந்தாமோ உங்களோட வாழ்க்கையில இல்லைப்பா, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதான் மாப்பிள்ளையும் நல்லதா இருப்பான்னு சொல்ல வந்தப்பா. அப்புறம் என்ன? பொண்ணுக்கு புள்ளைய பிடிச்சாச்சு, புள்ளைக்கு பொண்ணையும் பிடிச்சாச்சு. ஆமா, மாப்பிள்ள, உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுமோ? ஆமாமா, எனக்கு கொஞ்சம் கேள்விலாம் கேட்கணும். கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா எனக்கு ஓகே தான். தேவிக்கே கேள்வியா? நீ அசத்துறா மாப்பிள்ள. தைரியமா அசத்து. மாப்பிள்ள, ஏய், பக்கத்து ரூமுக்கு போயிட்டு கேட்கிற எல்லா கேள்விக்கும் டான் டான் பதில் சொல்லி வெற்றியோட திரும்பி வாடா. சரி, அப்பெல்லாம் இந்த ரூமுக்கு போலாமா? டேய், பயம் சட்டாண்டி. நீங்க ரெடியா? கேட்க நீ ரெடின்னா பதில் சொல்ல நானும் ரெடி. சொல்லக்கூடாதது மனைவியிடம் போய் செய்ய வேண்டியது தினமும் சமையல், வேண்டே வருவது அடியும் வலியும், தினமும் வருவது கோலங்களும் செல்வியும், காதல் என்பது தெரியாமல் விழுவது, திருமணம் என்பது தெரிந்தே விழுவது, புகைக்கு சிறந்தது எனது கைகள் எடுத்து
சுயமாய் முடியும். நான் அம்மா தாயே இதுக்கு மேல தாங்காது. ஆள விடுறியா? சீக்கிரமா சரின்னு சொல்லு. என்ன 2 பேரும் பேசி முடிச்சாச்சா? கல்யாணம் சார், பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க கேட்டு சொல்லுங்க. எனக்கும் ஓகேதாம்மா. ஓ கங்க்ராட்ஸ்டா. ஓகே தான். வெரி குட் வெரி குட். என்ன சீக்கிரமாவே நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை பங்கியா முடிச்சிட வேண்டியது. எப்படியும் அடுத்த சீன்ல கல்யாணம் தான். பேசாம இப்பவே பொசிஷனுக்கு போயிடலாம். வா வா. போட்டோ ரெடியே ரெடி. எடுப்பா சீக்கிரம். ராஜா அவங்க திரும்பி வரதுக்குள்ள பதிலே முடிச்சிடலாம். அவன் வர வரைக்கும் சொல்ல இதாண்டா ரொம்ப பயன்படுத்திட்டீங்க. ஆனா சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. 2 மாசம் தான். ரொம்ப சந்தோஷப்படாத. வா ரெடி எல்லாம் எல்லாம் ரெடி. உனக்காக வெயிட் இருக்கோம். ஆரம்பிச்சிடலாமா? கொடுப்பா ஊத்தியாச்சுல நீ ஊத்துறாங்க. இப்போ வாசலுக்கே கலந்துரும். கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஆள் ஆமா இங்க மாதிரி தான் தண்ணியா பெய்யுது. ஒரு லட்டு ஒரு தொப்பி வச்சிருக்கிற உனக்கே ஒரு திமிரு இருக்குன்னா 13 காடை வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற காடை வைக்கிறதும் தெரியாம எடுக்கிறதும் தெரியாம எப்போதுமே ஜெயிச்சுட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். யாரே நீ? அடப்பாவி, இப்படிதான் நீ இத்தனை நாள் ஜெயிச்சிட்டு இருக்கியா? இந்த பெட்டி கேஸுக்கு பெருமாள் பிச்சை மாதிரி பேசுறிய ஐயா யாருன்னு தெரியல. உங்க ஐயா என்ன கலங்கரை விளக்கமா பக்கத்துல வந்தாதான் தெரியும். என்ன பார்த்தா யாருன்னு கொஞ்சம் கூர்மையா கவனிங்க. இந்த ஐயா இப்படிதான் கொஞ்சம் வாந்தி எடுத்த மாதிரி பேசுறேன் சார். கொஞ்சம் அழைப்பி வாசிக்கிறீங்களா? அப்புறம் சஸ்பெண்ட் தான் தெரியும். ஆமா, உங்களை அந்த ஏரியா பக்கமே பார்த்தது இல்லையே, புதுசா வந்திருக்கீங்களோ? நான் தான் உங்க ஏரியாவுக்கு வந்துக்கிறேன் புது இன்ஸ்பெக்டர் மலை அண்ணாமலை. நீங்களா சார் சும்மா கலைச்சு விட்ட சீட்டு கட்டு மாதிரி வார்த்தைய மாத்தி மாத்தி கக்கி அசத்துறீங்க சார். உங்கள்கிட்ட பாராட்டு பத்திரம் வாங்க வந்திருக்கோம். டீவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போனாங்க. யாரும் வச்சு சீட் ஆடுறீங்க. ஆமா பெருமாள் பிச்சை மாதிரி பேசுறோம். எவனா சார் நான் ஐயா இவன் தான் பேர் என்னது காய்ச்சின வழிங்க. ஆச்சுன்னா இல்லையா? பட்டமா வச்சு கலாச்சியா? ஊரா போடுங்க எத்தனை ஊராது? சார் நீங்க பேசுறது கேட்டாலே எனக்கு
வாசனைக்கே தாங்காத உடம்பு காய்ச்சலாம் வளர்க்குது. பரமாத்மா வாரம் வருஷம் 2 தான். நீங்க எனக்கு கொஞ்சமாக பேசுறீங்க. ஆமா தம்பி, நீங்க எந்த ஊரு? சார் நம்ம ரெய்டு வந்துடும் சார், அந்த மாதிரி தான் இருக்கீங்க. போற போக பார்த்தா நீங்க ஜோதி ஐக்கியம் ஆகிடுங்க போல இருக்கு. இந்த ஆள் எங்க இந்த நேரத்துல? ஏண்டா போச்சுடா நீ. நீ மாட்டாடா. ஆமா இப்பெல்லாம் யாருக்கு மாமனார் இருக்காரோ? என்ன கல்யாணத்துக்கு வராம இவ்வளவு லேட்டா இப்போ வந்துருக்காரு? இங்க இருக்கிற பிரச்சனையே போராதுன்னு இந்த சமயத்துல இந்த ஆள் வேற வந்து ஐயோ நான் சொல்லுங்கடா. யாரையா ஒரு மாற்றமா இருக்காப்ல? சார் இவன் புரோக்கர்னு நினைக்கிறேன் சார். இவங்க பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கும் போல. இன்னைக்கு நமக்கு பல கேஸ் மாட்ட போகுது சார். இந்த பக்கமா வந்து நிறைய நாளாச்சு. சரி உங்களை எல்லாம் பார்த்துட்டு போறேன்னா வந்தேன். ஆமா உங்க தொழிலெல்லாம் எப்படி நடக்குது? அது வயத்துல கலப்புற முன்னாடி மாதிரியே இல்லை. என்ன பண்றது? இப்போல்லாம் அவன் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிக்கிறான் பார்க்கலாம். நம்மள மாதிரி புரோக்கருக்கு எல்லாம் வேலையே இல்லாம பண்ணிட்டா சார். கன்ஃபார்மா இவன் அந்த புரோக்கரே தான் சார், டவுட்டே இல்லை சார். ஏடி ரொம்ப நாளா கையில ஒரு பொண்ணை விழுந்து அழுந்துட்டேப்பா. பொண்ணு ஃப்ரெண்ட்ஸி ஆயிருக்காம தேவைப்பட்டா கொஞ்சம் எனக்கு சொல்லிட்டியா? புரோக்கர், எந்த ஏரியால தொழில் பண்றீங்க? நமக்கு எந்த ஏரியாவும் இல்லை இன்ஸ்பெக்டர் சார். இப்படியே எல்லாம் பொண்ணு தேவைப்படுதோ அப்படியே எல்லாம் இந்த புரோக்கர் இருப்பேன். மகனே புரோக்கர் நீ வசமா மாட்டிக்காதா. யோ புரோக்கர், அவங்க கெஸ்ட் இல்லையா? நிஜமாவே அரெஸ்ட் பண்ணாத போலீஸ். யாரும் வசாருங்க, இன்னைக்கு கூண்டோட ஜெயில நடக்கும். எல்லாரும் கிளம்புறீங்களா? நேரமாச்சு. ஏதோ பிக்னிக் போற மாதிரி கூப்பிடுறாரா? நீ என்ன போதும்? ஆமா போலீஸ் வந்து நீங்க என்ன பண்ணிட்டு காசை வச்சு சீட் ஆடினா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? ஆனா யோ புரோக்கர், நீ தாங்க போனஸ் தானா வந்து மாட்டினியா நீ? நான் சின்ன பையனா இருக்கும்போது கூட திருடி போலீஸ் விளையாடுறது கிடையாது. எனக்கும் இந்த நிலைமையா? சார் அவரு நீங்க நினைக்கிற மாதிரி புரோக்கர் வெறும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற புரோக்கர் தான். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசலாம். கொஞ்சம் வாங்கடா. வாங்க கரெக்டா ஒரு நிமிஷம். தேவி அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அம்மாவா? முன்னாடியே தெரியுமா? ஏன் சார் இப்படி அம்மானா உங்களுக்கு பதில் உதவுது? பிரச்சனை இல்லையா? பேசாதீங்க. ஆமா அம்மா எங்க போயிருக்காங்க? அவங்க உயிர் தோழியோட வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்துருவாங்க. அம்மாவை சமாளிக்கிறதே கஷ்டம். இதுல கூட முன்கோழி வேலையா? சார் சார் பெட்டி கேஸ் சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி பெரிய இடத்துக்குள்ள மாட்டி விட்டேயா? இப்ப நம்ம வேலைக்கே ரேட் வச்சுடா போல. வாயா, போடலாம். வாயா. என்னங்க ஏதோ பஜனை சொன்னீங்க, இங்க அப்படி எதுவுமே நடக்கிற தெரியலையே. ஏன் என்ன இப்படி பேருந்த மாதிரி இருக்கீங்க? யாரும் ஒன்றும் பேசாம திரு முடிச்சுட்டு இருக்கீங்க. கல்யாணம் சார், நீங்களாவது சொல்லுங்க, இங்க என்னதான் நடக்குது? அது மட்டுமா? அவர் தான் உடனே போறாரு. பேசாம போய் சரண்டர் அடிக்கிறாரு. அது வந்து வாரம்
கொஞ்சமா குடிச்சிட்டு காசு வச்சு சீட்டாடிட்டு இருந்தோம். எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சு போய் ரெய்டு வந்துட்டாங்க. அதான் ஒரு வழியா சமாளிச்சுட்டோம். இதுதான் நீங்க பஜாருக்கு போற லட்சணமா? தவறு நடந்து விட்டது, தவறு நடந்து விட்டது. அறியாமல் செய்த இந்த சிறு தவறை மன்னித்து வர வேண்டும். ஆமா ஆமா, இதுக்கு பிராயச்சித்தமா வாரம் நிஜமான பஜனையே வைக்கலாம்னு இருக்கோம். ஏதோ அவன் திருந்தியாவே ரொம்ப பிரிச்சு பண்ணாம இந்த படம் மன்னித்து விட்டுருக்க சார். ஆமா ஆமா, இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ கூடவா தெரியுமா? அதான் எல்லாரும் திருந்தியாச்சு. பின்னா வணக்கம் போட வேண்டியதா. எல்லாரும் கேட்கிறீங்களோ? வாங்கம்மா வாங்கம்மா, நீங்க எப்படி இங்க இருக்கணும்? போலீஸோட எல்லாரும் வணக்கம் போட போறீங்க. இதில் ஜாயின் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயா மறந்து போயிடுவார் அடிக்கடி. மறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏதோ சொல்ல போறாரு. பிறக்கும் போதே யாரும் நம்பியோட பிறக்கதில்லை. அதுதான் கூட பிள்ளைக்கு பால் தான் கொடுக்குறத தவிர மற்ற இந்த மாதிரி கண்ட மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறதில்லை. அப்புறம் ஏன் எழுதி கெட்டு போறீங்க? பசிச்சாதானே சாப்பிட முடியும், தவிச்சாதான் தண்ணி குடிக்க முடியும். விட்டா பாபா மாமி அடிச்சாதான் வரைக்கும் சொல்லுவாங்க போல இருக்கு. மாட்டேன்னு சொல்லுவாங்க. சனிங்கிற இந்த கெட்ட பழக்கம்லாம் ஒழிஞ்சாதான் நியாயங்கிற ஒளி பிறக்கும். அடடே, இதேதான் என் சித்தப்பா எனக்கு சொன்னாரு. இது கலைஞர் சொன்னது. அவர் சொல்லிருக்கலாம், எனக்கு ஏன் சித்தப்பா சொன்னாரு. யார் சொன்னா என்ன? Just take the message. இனிமே யாரும் குடிக்கவோ சீட்டாடவோ கூடாது. அவங்களுக்கு யாரும் கம்பெனி கொடுக்கக்கூடாது. ஒரு குடும்பம் அவங்களெல்லாம் நடக்கணும்னா எல்லாமே அந்த வீட்டு மனைவி கையில தான். உங்களுக்கு யாருக்காவது நல்ல கல்யாண பொண்ணு தேவைப்பட்டா இன்டர்நெட்ல மேரேஜ் சைட் போகாதவங்க இந்த லோக்கல் கல்யாணத்துக்கிட்ட வர மறக்காதவங்க. எல்லாரும் இங்கே மேடில் மில்க் அப்டேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஹோப் இட் வாஸ் என்டர்டெய்னிங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாருமே அமேச்சர்ஸ். யாருமே முன்னால் ஸ்டேஜ் ஏறது எக்ஸப்ட் ஃபார் 1 or 2. மிச்சம் எல்லாருமே அமேச்சர்ஸ். நீங்கள் கை தருவது கொஞ்சம் பத்திரம் நினைக்கிறேன். I request the Ambassador Presidency, Mr. Ganapati, to come on stage and just give a memento. Mr. Srinath and Mr. Moli, the hero of the day, Mr. Moli on stage now. First, Mr. Venki, அவர் இந்த காட்சியில் வந்து ஆக்ட் பண்ணாரு. I just request His Excellency Ambassador to give a moment to Mr. Venki. Next, Revati நடித்த விஜயலட்சுமி லட்சுமிகாந்தன். வீட்லையும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. நேச்சுரலாக இருந்தான்.
ஏன்னா இவங்க 2 பேர் தான் they had previous experience on stage. மிச்சம் எல்லாரும் வரவங்க எல்லாம் நியூ. நெக்ஸ்ட் மிஸ்டர் ராம். நெக்ஸ்ட் தேவி பிரசாத் நடிச்ச மிஸ்டர் ரமேஷ். ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எவ்வளோ பேர் செட் பண்ணி வந்திருக்கீங்கன்னு பார்க்கணும். கைது கம்மியாக இருக்கு. ஸோ அதை பார்ப்போம். ஐ திங்க் இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் செட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட் கல்யாண புரோக்கராக திரு கே.வி. ராமச்சந்திரன், பாப்புலர் பாபு. பாப்பாவாக நடித்த பிரியா திரு மௌலி அவர்கள். குழந்தையாக நடித்த திரு சுரேஷ். அடுத்து ஸ்ரீமதி. நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் அண்ணாமலையாக நடித்த செல்லதுரை. செல்லதுரை. நான் சொன்னது ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் நிறைய சொன்னது இட் இஸ் ப்ரூவ். அடுத்து 302 சந்தோஷ். ஸ்ரீநாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சரியில்லை போட்டுருக்கு சார். நெக்ஸ்ட் இந்த டிராமாக்கு மியூசிக் அமைச்சு கொடுத்த நவீனா. நவீனா கமெண்ட் பேசி. இந்த டிராமாக்கு முழுக்க டெக்னிக்கல் சப்போர்ட் செஞ்சு உதவிய நமது குவைத் தமிழ் தலைவர் திரு ஸ்ரீநாத் அவர்களை. இந்த டிராமா வந்து இன்ஃபேக்ட் he was just telling whenever we took the committee last time நாங்கள் கமிட்டி எடுக்கும்போது அவர் சொன்னார் நம்ம டேர்மில் கண்டிப்பாக ஒரு ட்ராமா போடணும். அதுவும் இந்த பழைய பேசஸ் வச்சு போட வேண்டாம். பிகாஸ் பழைய பேஸ் தான் என்னோட பேஸ் அவர் பேசலாம். பிகாஸ் ஆல் பீப்புள் ஆர் சீன் போட்டு வச்சு புது பேஸ் வச்சு ட்ரை பண்ணணும்னு சொன்னார். திஸ் வாஸ் த வெஞ்சர் விச் வி ட்ரை. நெக்ஸ்ட் இந்த கதைக்கு கதை எங்களுக்கு கொடுத்து கதை வசனம் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேனில் என்ன கொடுத்தாலும் ஒரு வேர்ட் கொடுத்தா ஐ யூஸ் சார் இந்த சீன் தெரியல கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு ஒரு வேர்ட் பண்ணால் போகிறோம். அதை வந்து நெக்ஸ்ட் மினிட்டே ஒரு 9 வசனம் கொடுப்பாரு எங்கள் கதாசிரியர் திரு தமிழரசன். எல்லாம் சொல்லியிருக்காரு ரவி. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லலை. இந்த டிராமா போது எங்களுக்கு 15 நாள் மட்டுமே டைம் இருந்தது.
நான் ரொம்ப பயந்தேன், வேண்டவே வேண்டாம் சார், இது எப்படி, அதுவும் நிறைய முதல்கள் இருக்காங்களே எப்படி என்ன அப்படின்னு. இல்லை சார், ரமதான் இது இருக்கு, அப்படியே எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு. He directed the play. And kudos to him. Please give a big applause for his effort. And I request Mr. Maudi and His Excellency Gadapati to give the moment to jointly to Dr. Ravi. Thank you all very much. Thanks for the cooperation and the encouragement. His Excellency has to leave us now because he has another engagement. So, sir, I thank you very much for the encouragement and being here and wishing us all the luck and also happy Diwali. And Kuwait Kamisangam also takes pleasure in wishing you and your family and your staff happy Diwali and happy Eid. Thank you. Still more interesting, and all of us are ரொம்ப eager wait பண்ற program. Mr. Chandramouli, popularly known as Mouli, our associate he had circulated his resume and his achievements நம்ம main and it is running there. Few things, our awards, Filmfare Award வந்து அவர் 8 தடவை வாங்கியிருக்கார், தெலுங்குலையும் தமிழ்லையும் so far. He has won Tamil Nadu State Government Best Film Award in 1983. National Award for Telugu film on sport Ashwini இந்த படத்துக்காக he got a national award. Andhra Pradesh State Government Award Nandi Award for 8 films வாங்கியிருக்காரு. And he was awarded Kalaimamani by Tamil Nadu government in 1985. So these are only a few achievements and few awards which I can get back in my memory and just tell about him. இன்னும் நிறைய இருக்கு. And he's going to share his experience with us. And முன்ன சொன்ன மாதிரி ஒரே request, parents kindly control your children. That is more important. Mr. Mouli has brought few DVDs which is kept there on display for sale. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் காசு போகுதுன்னு சொன்னாங்க. என்ன காசுன்னு சொல்லுங்க, நான் ஐ கேன் அனௌன்ஸ் தட் அப்படின்னா அவர் இவர் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, நானே சொல்லிக்கிறேங்க. There is something special in each and every DVD. So I just wanted to tell on by my own அப்படின்னாரு. So I just leave it to him. And instead of wasting time, ரொம்ப வேஸ்ட் பண்ணாம I just invite Mr. Mouli அவர்களை மேடை கழிக்கிறேன்.
திரு கணபதி அவர்களே, திருமதி கணபதி அவர்களே, இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த அத்தனை அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. இந்த நான் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். ஒரு 10 மணி நேரம் எல்லாரோடையும் கலந்துருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பு என்ன, ஒரு 40-45 வருஷத்துக்கு பின்னாடி கூட்டு போச்சு. 1965 என்னுடைய முதல் கன்னி முயற்சியாக ஒரு மணி நேர நாடகம் நாங்கள் மேடை ஏற்றிய பொழுது இதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு யூனிட் யங்ஸ்டர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். நாங்களே தான் நாடகம் எழுதுவோம், நாங்களே தான் நடிப்போம், நாங்களே தான் மேக்கப் போட்டுப்போம், நாங்களே தான் மியூசிக்கு, நாங்களே தான் போஸ்டர் அடிச்சு கொடுத்துவோம், நாங்களே தான் டிக்கெட் விற்றுவோம். அந்த நாடகத்துக்கு முதல் முறையாக திரு சிவாஜி கணேசன் அவர்களை தலைமைக்கு அமைத்து கூப்பிட்டோம். லக்கிலி ஃபார் அஸ் எத்தனையோ ஒரு மீட்டிங் அவர் போக மாட்டேன்னு சொன்னவர் அந்த டைம்ல அவர் ரீசெண்டாக அமெரிக்கா போயிட்டு வந்தார் ஒரு 2 மாசம். ஸோ அந்த கம்யூனிட்டி லிவிங் அங்க இருக்கிற ஒரு 50 வீடுகளில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை ஒற்றுமையாக நல்லதும் கெட்டதையும் தங்களோட பகிர்ந்து கொண்டு எவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்த அந்த பாதிப்புல இருந்தவருக்கு நாங்கள் இந்த மாதிரி எங்கள் காலனி ஒன்று இருக்குது, அது நாங்கள் 100 வீடுகள் இருக்குது, 100 வீடுகள் நாங்களாம் செஞ்சு இந்த மாதிரி செய்கிறோம், இரவு நேரம் ரோந்து போகிறோம், ஒரு ஸ்கவுட் வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்ல அந்த ஆர்வத்தில் எங்கேயோ அம்பத்தூர்னு ஒரு வில்லேஜ் அங்கே வந்து அந்த விழாவுக்கு தலைமை தாங்கினார். என்னுடைய முதல் எழுத்து கன்னி முயற்சி அங்கே அரங்கேற்றப்பட்டது ஒரு மணி நேர நாடகம். அப்போது இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாம் ஒருத்தர் நீ மத்தியானம் சாப்பிடும் பொழுது அவங்க வீட்டில் இருந்த உபசரிப்பாகட்டும், ஒருத்தர் எல்லாரும் எப்படி ஒரு அண்ணன் தம்பிகள் போல அக்கா தங்கைகள் போல பழகிறத பார்க்கும்பொழுது நிச்சயமாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எங்கேயும் இல்லை, இது வந்து நான் வந்து இந்தியாவில் மெட்ராஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் நடக்கிறது வேற விஷயம், அது சாத்தியம். ஆனால் 10,000 மைல்களுக்கு அப்பால் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு நாட்டில் உட்கார்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறதும் தமிழுக்காக நீங்கள் ஒன்றா சேர்ந்துன்றது எனக்கு ரொம்ப பெருமை தருது. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு நன்றி. நாடகத்தை பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி முதல்ல அவங்களும் சொன்னாங்க, நம்ம டாக்டர் ரவின்னு சொன்னாரு, இந்த மாதிரி அமைச்சூராக ஏதோ இது பண்ணோம். இன்ஃபேக்ட் நாமளும் அமைச்சூர் நாடக நடிகர்களாக இருந்து தான் பெரும் தொழில்முறைக்கு வந்தோம். நான் பின்னாடி போகும்போது மற்ற அனுபவங்களை சொல்லும்போது அதனுடைய டீட்டெயில் சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கதையை இங்க மேடையில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன். அந்த காலத்து நாடகம் வந்து ஒரு வருஷம் ஆகும், ஒரு 25 நாடகம் நாங்கள் அரங்கேற்றோம், மேடை ஏற்றி இறங்குறோம். அதாவது ஒரு நாடகம் எழுதி ஒவ்வொரு இடமும் அந்த நாடகத்தை போட்டு 25வது ஷோ வரதுக்கு ஒரு 8 மாசத்துலேருந்து 1 இயர் ஆகும். அப்போ யாராவது ஒரு பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு வச்சு தலைமை நாங்கள் சொல்லி 4 வாரத்தை ஆசீர்வாதம் நடத்தணும். அப்படியாக ஒரு முறை டி.கே. சண்முகம் ஆச்சு, எஸ்.பி. சகசரநாமம், ஏ.பி. நாகராஜன், இந்த மாதிரி பெரியவங்களை கூப்பிட்டு நீங்கள் 2 வார்த்தை எங்களை பற்றி எங்களுக்கு ஆர்வமாக பேசணும். இப்போ இங்கே இவங்க சொன்ன மாதிரியே நானும் மேடையில் எங்களுக்கு அனுபவம் கிடையாது, எங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களை மாதிரி நாங்கள் ஜாம்பவான்கள் கிடையாது, தப்பாக தான் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள பேச மேடைக்கு கூப்பிட்டோம். இது பேசும்போது திரு ஏ.பி. நாகராஜன் ஒரு சின்ன ஒரு கதையை கூப்பிட்டு கதையை சொன்னார். அதை சொல்லிட்டு நான் வந்து பர்பஸ் ஆரம்பிச்சேன். ஒரு விவசாயி குடியான், அவன் செட்டு போய் மேலே சொர்க்கத்துக்கு போனான். சொர்க்கத்துக்கு போனோன்னா அவன் அவரை பார்த்து ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரான்னா பக்கத்தில் போடுதான் என்ன இடம் இவன் வந்து மகாவிஷ்ணுவை பார்த்து ஈசா ஈசாங்கிறான் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு நாரதர் வந்து அவரை பிடிச்சிக்கிட்டு தேவடா உடலாதரா, இது சொர்க்கத்துக்கு வந்திருக்கடா, இங்கே இருக்கிறவர் வந்து மகாவிஷ்ணுடா, அதெல்லாம் யாருக்கும் தெரியும் சாமி,
எனக்கு தெரிஞ்சு ஈசா ஈசான்னு சொல்லுவேன். எனக்கு அது ஒன்று தான் தெரியும். அவனுக்கு மகாவிஷ்ணுக்கும் அவர் வந்து காக்கும் கடவுள், படைச்சவர் பிரம்மா, இது பண்றவர் ஈஸ்வரன், அதெல்லாம் ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. அவன் பொதுவாக அவன் வாயில வந்து ஈசா தான். அப்போ போகுது நாரதர், என்ன நாராயணா நாராயணா வழியோ உங்க பேரை நான் சுத்திட்டு இருக்கேன், என்ன இன்னும் ரோலும் நிறைய வருது. உங்க பேர் கூட ஒழுங்கா தெரியல. ஒரு விவசாயிக்கு வந்து அவன் ஈசா ஈசான்னு அவனுக்கு கூட சொந்தத்தை கொடுத்துட்டு என்ன அநியாயம். அவர் சிரிச்சுட்டே சொல்லி அவனை அனுப்பிச்சு அவர் தனியாக கூப்பிட்டாராம். அவங்க வச்சிருக்கேன் ஒரு கப்பில் நெய், இந்த நெய் எடுத்து இந்த 7 உலகம் ரவுண்ட் அடிச்சுவா வந்து இது வெய், உன்னோட பொறுமைக்கு ஒரு டெஸ்டடா, நீ பண்ணிட்டு வா, வந்தப்பறம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நான் இவர் 3 உலகம் 14 உலகம் அந்த உலகம் இந்த உலகம்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு ஏன்னா வழியே இந்த பாகத்தை நெய் அதேதான் சிந்து வந்து அதுதான் பனிஷ்மெண்ட் வரும்போது ரொம்ப ஜாங்கிரதையாக கொண்டு வந்து சேர்த்து வைத்து வருது. நம்மளோட கைக்கு தண்ணி அடிச்சு அப்புறம் இது பாய்ச்சி அப்புறம் இத்தனை வேலையை பண்ணிட்டு மாட்டை ஓடிட்டு போய் குடுவாய்க்கு எடுத்துட்டு போய் ஏன் கொடுத்து ஓடுது இத்தனை பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்கே அவனுக்கு தொழிலுக்கு தவிர வேற எதுவும் கவனிக்கிறது எங்க நேரம்? அவன் பூஜை பண்ணுறதோ நாராயணாவுக்கு நூற்றுக்கு தெரிஞ்சுக்கிறது ஏது நேரம்? அவன் செய்யறான தொழில் அதுதான் தெய்வம். அவனுக்கு இடையே எப்போ அவன் சோத்தை உளுந்து தர ஒரு வீடு ஈஸ்வராக வாயை கொடுக்குறாங்க. சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு வேளை மத்தியானம் சாப்பிடும்போது அப்பதான் ஆண்டவர் ஈஸ்வரன் கூப்பிடுறான். அதான் நமக்கு சொர்க்கம். அதுதான் அவர் சொன்னார். உங்க கும்பல எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, உங்க கும்பல எத்தனையோ போடுறதுக்காக நேரம் இருக்குமா? இதையும் தாண்டி நீங்க செஞ்சிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒத்திகை, அந்த ஒத்திகை நிறைய பார்க்க பாலிஷ் ஆகும். வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் முதல் முறை பண்ணும்போது இதே மாதிரி தான் சின்ன சின்ன